திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கல்குவாரி அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம் செய்தியாளர் அரவிந்த். வணக்கம் அரவிந்த், என்ன காரணத்திற்காக இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர்? முழு விவரங்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விண்ணமங்கலம் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஏற்கனவே சில கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. அதற்கு அனுமதி வழங்கவும் புதியதாக கல்குவாரிகளை அனுமதிப்பதற்காகவும் கருத்து கேட்பு கூட்டமானது ஆலாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று காலை 11 மணிக்கு துவங்கி இப்போது வரை நடைபெற்று வருகிறது. விண்ணமங்கலம் பகுதியில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 5 கல்குவாரிகள் செயல்பட்டு வரும் நிலையில மேலும் சில காரிகள் அமைப்பதற்காக அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கல்குவாரிகளை அமைப்பதற்கு அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில குடியிருப்புகள் அப்பகுதியில் அமைந்துள்ளதாகவும் கோவில்கள் உள்ளிட்ட பகுதியில் அமைந்துள்ளதாகவும், எனவே அப்பகுதியில் கல்குவாரிகளை புதிதாக அமைக்கக்கூடாது, ஏற்கனவே உள்ள கல்குவாரிகளை அகற்ற வேண்டும் எனவும் ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கருத்து கேட்டு கூட்டமானது வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் தலைமையில் இன்று நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து சுற்றுச்சூழல் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என பல்வேறு கட்சி அமைப்புகள் சேர்ந்தவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கல்குவாரி செயல்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர்கள் சில கருத்து தெரிவித்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் இப்பகுதியில் பேசக்கூடாது என அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில சமூக ஆர்வலருக்கும் உள்ளூரை சேர்ந்த சிலருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனிடையே தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் என்பவர் பேச முயன்ற போது அவரை பேச விடாமல் உள்ளூர் மக்கள் வாக்குவாதம் செய்து காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிலரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். பின்னர் வருவாய் கோட்டத்தின் உத்தரவின் பேரில் முகிலன் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசினார். மாறி மாறி வாக்குவாதம் நடைபெற்று வருவதால் அப்பகுதி முழுவதுமே ஒரு போர்க்களம் போல சூழல் நிலவி வருகிறது. இதனிடையே தற்போது மீதமுள்ள 3 குவாரிகள் குறித்த ஆலோசனை கருத்து கணிப்பு கூட்டமானது உணவு இடைவேளைக்கு பிறகு தொடரலாம் என வருவாய் கோட்டத்தில் உத்தரவிட்டதால் அப்பகுதியில் இருந்து மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கலந்து சென்றுள்ளனர். மீண்டும் 3 மணிக்கு மேல் இந்த கூட்டமானது நடைபெறும் என தெரிவித்துள்ளதால் காவல்துறையினர் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு தனியார் மண்டபம் முழுவதுமே காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி அரவிந்த். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.